ஸ்ரீவிமலாயே போற்றி, நாகபூஷணி அம்பிகையே போற்றி, சின்னமஸ்தா தாயே போற்றி, சிற்பவாணி போற்றி, ஹிங்குலா தாயே போற்றி, முன்னேஸ்வரியே போற்றி, குலசையிலே முத்தாரம்மனே போற்றி, பூவாடைக்காரியே போற்றி, படைவெட்டி மாரியே போற்றி, வீரமாகாளியே போற்றி, உச்சி மாகாளியே போற்றி, எட்டு பட்டிகாளியே போற்றி, ராஜகாளியே போற்றி, அங்காளியே போற்றி, சந்தனக்காளியே போற்றி, செந்தூர் காளியே போற்றி, சண்டனமாரியே போற்றி, சித்தஞ்சியிலே பத்ரகாளியே போற்றி, பாதாள புண்ணியம்மா போற்றி, கன்னியம்மா போற்றி, அன்னியம்மா போற்றி, அம்மச்சாரம்மனே போற்றி, ராமேஸ்வரம் நம்பு நாயகியே போற்றி, பெரிய காண்டியம்மனே போற்றி, பெரியாரியே போற்றி, சொர்ணகாலீஸ்வரியே போற்றி, குயிலாரம்மனே போற்றி, மேற்காவனாட்சி அம்மனே, ஓம்பீலி அம்மனே போற்றி, ஓம் அரியநாச்சி அம்பிகையே போற்றி, ஓம் சாந்தநாயகியே போற்றி, ஓம் நம்பியவரை கைவிடாதவளே தாயே காளிகம்பாள் போற்றி, மஞ்சள் முகத்தழகி போற்றி, பூவாடைக்காரியே போற்றி, பூங்காவனத்தாலே போற்றி, கூழுக்கு இறங்கி ஊழ்வினை தீர்ப்பவளே உலக நாயகியே போற்றி, மஞ்சளுக்கு இறங்கி வந்து மங்களமெல்லாம் தருபவளே போற்றி, மங்கள நாயகியே போற்றி, ஆயுளை அதிகரிக்கும் அம்பிகையே போற்றி, துர்வினைகளை வேறறுக்கும் துர்க்கையே போற்றி, துக்கங்களை வேறறுக்கும் துர்க்கையே போற்றி, என் தாயே பெரிய நாயகியே போற்றி. அம்பாள் இருக்கால எல்லாரையும் கூட்டு வந்து இப்ப வாழாஜால உட்கார வச்சு, எத்தனை அம்பாள். நான் சொல்வதை எல்லோரும் திரும்ப ஒருமித்த குரலிலே சொல்ல வேண்டும். யாருக்கெல்லாம் புண்ணியம் வேணுமோ அவங்க வீட்டு போக, நீ மட்டும் தனியா போயிடும். சொல்லக்கூடிய பூஜைகள் அந்த சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனை எல்லோரும் திரும்ப சொல்ல வேண்டும். நான் இவ்வளவு நேரம் பேசுறேன், என் குரல் எப்படி நீங்க ஒண்ணுமே பண்ணல, குரலே இல்லை. நல்லா சொல்லுங்க, புண்ணியம் வேணும்னு சொல்லுங்க. தாயே, எனக்கு கொஞ்சம் காது மந்தம், பின்னாடி உங்க சொல்றது காதல் ஒழுல, கொஞ்சம் உறக்க சொல்லுங்க. பராசக்தியே, காமாட்சியே, மீனாட்சியே, விசாலாட்சியே, நீலாயதாட்சியே, திரிபுர சுந்தரியே, உன்னுடைய சன்னதியிலே குழந்தைகளாகிய நாங்கள் இந்த சுபபூசத்திலே நாங்கள் எல்லாம் குழந்தைகளாக உன்னுடைய திருவுருவின் முன்னேற்கிறோம். தாயே, இந்த பூஜையை நாங்கள் ஆழ்ந்த பக்தியுடனும் ஆழ்ந்த நம்பிக்கையுடனும் தூய மனதுடனும் செல்லியம்மா, காட்டு செல்லியம்மா, வீரவாழி மாரியம்மா, பச்சை மலைக்காளி, பவளமலைக்காளி, நம்பு நாயகி, பெரிய பாளையத்தாளே, பவானி அம்பிகே,
கேட்கிறோம் தாயே, எங்கள் இல்லங்களிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் வேரோடு களைந்து குளம் தழைக்க வந்தருள்வாய். பராபரையே, திரிபுர மாலினியே, வைஷ்ணவியே, வாராகியே, அம்பிகையே, பெரியவாளையத்தாலே, காமாட்சியே, பெரிய நாயகியே, படவேட்டாலே, அம்பிகையே, ஈஸ்வரியே, அங்காள பரமேஸ்வரியே, பூங்காவனத்தாலே, பூவாடைக்காரியே, இந்த அகஸ்தீஸ்வரத்திலே உரைபவளே, காளிகாம்பாள் தாயே, காளிகாம்பாள் தாயே, காளிகாம்பாள் தாயே, எங்களை காத்தருள்வாய். எங்கள் குழந்தைகளை காத்தருள்வாய். எங்கள் குடும்ப உறுப்பினர்களை எங்களும் நல்லபடியாக நடைபெற்றிட அருள் புரிவாய். அகிலாண்ட கோடியே, பிரம்மாண்ட நாயகியே, ஆரோக்கியமாக வாழவும் தாயே. நம்ம பண்ண இந்த பூஜைய நம்ம கூடவே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய தாத்பரியம். நம்ம கூப்பிட்டோம்னா அம்மா வருவா, நம்ம கூப்பிடுறது இல்லை அம்மாவை. இங்க நடக்கிற பூஜைய நம்ம கூடவே உட்கார்ந்து கொண்டு அவளும் ஒருத்தியாக இருந்து இந்த பூஜையை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பாக்கியம் உங்களுக்கெல்லாம். உண்மையிலேயே போதும். இந்த பிறவி, இந்த ஜென்மம் இந்த வாலாஜா மண்ணிலே முடிய வேண்டும். அந்த அகஸ்தீஸ்வரத்திலே இந்த பராசக்தியானவள் ராஜராஜேஸ்வரி குழந்தை மாதிரி ஒண்ணுமே தெரியாது, மேருவை பத்தி தெரியாது. நாளைக்கு முன்னாடி நாங்க ஒரு நிகழ்ச்சிக்காக திருச்சி போயிருந்தோம். போற வழியில இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா சக்திக்கும் தாய் வீடு எதுன்னா சமயபுரம் தான். யார் வேணா எந்த கோவில் வேணா சொல்லலாம். ஆனா எல்லா சக்திக்கும் உலகத்தில் இருக்கிற அது கருமாரி அம்மனா இருக்கட்டும், எந்த அம்மானா இருக்கட்டும், எல்லா அம்மாவுக்கும் நமக்கு எப்படி தாய் வீடோ அது போல எல்லா அம்பாளுக்கும் தாய் வீடு சமயபுரம் தான். சமயபுர கர்ப்பத்திலே இருந்த பிறந்தவள் தான் எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய காளியா இருக்கட்டும், காமாட்சியா இருக்கட்டும், திரிபுர சுந்தரியா இருக்கட்டும், ராஜராஜேஸ்வரியா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சமயபுரத்துல இருந்து வெளியே வந்தவங்க தான். அங்க போயிட்டு அம்மா 108 மேரு பூஜை பண்றேன், எனக்கு தெரியல. இதுல நிறைய பேர் குற்றங்கள் கண்டுபிடிப்பார்கள். மேருவை எப்படி எல்லாருக்கும் கொடுக்கலான்னு கேள்வி கேட்பாங்க. நேருவை எல்லார் வீட்டுக்கு எப்படி கொடுக்கலான்னு கேள்வி கேட்பாங்க. அப்படிப்பட்ட மண்ணிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நாங்க எல்லோருக்கும் நல்லது நடக்கணும், எல்லோருடைய குடும்பம் சுபிட்சமாக இருக்க வேண்டும். பொய் சொல்லி நிறைய பேர் மக்களை திசை திருப்புகிறார்கள். அதனால எல்லோருக்கும் உன்னுடைய அருட்கடாட்சம் கிடைக்கட்டும்னு சமயபுரத்துல பிரார்த்தனை செய்தோம். அவர் ரொம்ப நீங்க சந்தோஷமா இருந்த